புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். எல்லாருக்கும் வணக்கம். நான் அமுதவாணன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து நம்ம குறிஞ்சி நடத்த ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்துக்காக வந்திருக்கோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்கும். ஜப்பான்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே திருவண்ணாமலை இருக்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. நம்ம ஆர்த்தி அக்கா, கணேஷ் அண்ணன், அப்புறம் ஜனனி ஐயர், அப்புறம் மோகன் சார் வந்திருக்காரு, அப்புறம் சூரியன் அண்ணன் வந்திருக்காரு, அப்புறம் வைத்திய அண்ணன் வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நளினி மேடம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க. இதில் கலந்துட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதை பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் அந்த ஏகத்தில் இருந்தோம். 4-5 மணி நேரம் கிட்ட இருக்கும். என்னென்னா நமக்கு ஒரு மெயினாக அதில் நான் கவனிச்சேன். எனக்கு ஏகத்தை பற்றி பெருசாக தெரியாது. நான் மெயினாக கவனிச்சது என்னென்னா, அதில் நிறைய குருவோட சாபம்னு சொல்லுவாங்க. அதாவது சொன்னது என்னென்னா, குருவோட சாபம், அப்புறம் வந்துட்டு ஒரு தெய்வத்தோட சாபம், பித்ருன்னுவாங்க, அதோட சாபம். இந்த மாதிரி சாபங்கள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு இதுதான். இந்த யாகத்தை பண்ணும்போது எல்லாமே ஒரு நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. நானும் அதை நம்பி தான் வந்து இந்த யாகத்தில் உட்காந்துருக்கேன். ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு பூஜை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து குறிஞ்சி என்னென்ன அப்புறம் அவங்க மாமாவும் இதை பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நீவை தாண்டி இதை ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த அஷ்டலட்சுமிகளோட வரத்தை பெறுவதற்காக இந்த திருவண்ணாமலையில் அக்னிஸ்தலத்தில் நடைபெறக்கூடிய யாகன்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலை அக்னிஸ்தலத்தில் நடைபெறக்கூடிய இந்த யாகத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களோட உண்மையாக வந்து ஏன்னா அது வந்து இங்கே தான் திருவண்ணாமலை அந்த மலை இருக்குது. இதோட அந்த ஈசான் அந்த பார்வைப்படுற இடத்துல தான் இதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் வந்து சரி ஏகத்தை கலந்துக்கலாம், நல்ல விஷயம் நடக்குமே பெரியவங்க சொன்னாங்க வந்தேன். ஆனால் இங்கே வரும்போது தான் இதுக்கு இவ்வளோ என்னால் வந்து இவ்வளோ சயின்ஸ் இருக்குது தெரியுது எனக்கு. உண்மையாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் வர முடியாது. அவராக வந்து அழைச்சதான் வர முடியும்னு சொன்னாங்க நிறைய பேர். லொல்லுசபா ஜீவா சொன்னாப்புல. ஆனால் அது உண்மையாக தெரியல. நான் திருவண்ணாமலைக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நேற்று இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோவிலுக்கு கிரிவலம் போனது. ஜீவா என்ன பண்ணார், ஒரு கட் பண்ணத்தை டீ குடிச்சிருந்தாரு. என்ன பார்த்தா இங்கே நிற்கிறீங்க, என்ன ஆமாம் பார்த்தா வாங்க கிரிவலம் போகலாம். என்னங்க சொல்கிறீங்க, வாங்க சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அப்படியே கிரிவலம் போகிறோம். திரும்பி கிரிவலம் போகணும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நேற்று தீபத்தை ஏற்றின அந்த மை இது இந்தாங்க சொல்லிட்டு ஒருத்தர் கிஃப்ட் மாதிரி அதை கொடுத்துட்டு போகிறாரு. சில பேர் நம்ம பாசிட்டிவ் ஏதாவது கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கை தானே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இங்கே வந்தால் கிடைக்குது நான் நினைக்கிறேன். வந்திருக்கேன். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.